வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். ஸோ இந்த வீடியோவில் பிளாகரில் லேஅவுட் ஆப்ஷன் மூலமாக நம்ம எப்படி இன்னொரு கேட்கெட் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய சைட் லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜி 2015.blogspot.in. ஸோ இந்த சைட்டுக்கு இதனுடைய டேஷ்போர்டில் வந்துட்டிங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் லேஅவுட்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம சைட்டோடைய ஸ்ட்ரக்சர் இங்கே ஷோ ஆகும். அதில் ஏட் அ கேட்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் சில கேட்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதாவது முக்கியமாக தேவையானது டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே பார்த்துட்டிங்கன்னா மோர் கேட்கெட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸ்ட்ரா சில கேட்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, தெரியுது இல்லைங்களா. ஃபாலோவர்ஸ், நம்ம கூகுள் ப்ளஸ் கான்டெக்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகிற மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஆட் யுவர் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது யூஆர்எல் மூலமாக நம்ம ஒரு கேட்கெட் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த முக்கியமான கேட்கெட்ஸை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பேஜ் க்ரியேட் பண்ணிலேயே இதில் பேஜ் அப்படின்னு, அதாவது இந்த ஹோம், கான்டாக்ட், மொபைல், டெஸ்க்டாப் இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் க்ரியேட் பண்ண இல்லைங்களா, சப் மெனு பேஜ் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இதில் பேஜ் அப்படிங்கிற கேட்கெட் ஆட் பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஸ்லைட் ஷோன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், தெரியுது இல்லைங்களா. இந்த ஸ்லைட் ஷோ அப்படிங்கிறது நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸ்லைடு வந்து 1 by 1 அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் உங்கள் வெப்சைட்டை அட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இது மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தெரியுது இல்லைங்களா, டிஃபால்ட்டாக இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் எதாவது டைட்டில் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். ஸோ இந்த பிக்காசா வெப் ஆல்பம்ஸ் அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கு சோர்ஸ். இதில் நீங்கள் ஃப்ளிக்கார், ஃபோட்டோ பக்கெட் அதன்னு கொடுத்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஃபீட் யூஆர்எல் மூலமாகவும் இதில் நீங்கள் உங்களுடைய ஆல்பத்தையும் லோட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு பிக்காசா வெப் ஆல்பம்ஸில் ஜஸ்ட் ஆல்பம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஆல்பத்துலேருந்து உங்களுக்கு ஷோ ஆகும், தெரியுது இல்லைங்களா. கீழே ஃப்ளவர்ஸ் வருது. ஸோ இதுலேயே நான் இங்கே கூகுள் லோகோஸ்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ கூகுள் லோகோஸ் இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த ஆல்பம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த கீவேர்டு அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன கீவேர்ட் கொடுக்குறீங்களோ அது ரிலேட்டடான பிக்சர் உங்களுக்கு ஸ்லைட் ஷோவாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சன்செட் அப்படிங்கிறத அழிச்சிட்டு நான் இங்கே மொபைல் டெக்னாலஜி, ஸோ நான் மொபைல் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த ஸ்லைட் ஷோ வந்து ஸ்பீடாக ரொட்டேட் ஆகணுமா இல்லை மீடியமாக ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் டெக்னாலஜிங்கிற கீவேர்டு எடுத்துக்கல, நான் அதனால் வெறும் டெக்னாலஜிங்கிறது மட்டும் கொடுக்குறேன், தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போ டெக்னாலஜி நான் கொடுத்ததையும் டெக்னாலஜி ரிலேட்டடாக டிஃபால்ட்டாக என்னென்ன பிக்சர் இருக்கோ இங்கே ஷோ ஆகுது. ஸோ இந்த சோர்ஸில் லாஸ்ட்டாக அதர் இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வேறு கூகுள் ப்ளஸ் அல்லது வேறு ஏதாவதுல நம்ம ஒரு ஆல்பம் மாதிரி இதுக்கு நமக்கு தேவையான பிக்சரை நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட் அதில் இருக்கிறத நம்ம எப்படி கீவேர்ட் மூலமாக செட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ நான் இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்கேன், கீவேர்டில் ஸ்பீடு வந்து மீடியம் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக ஓப்பன் லிங்க்ஸ் இன் நியூ விண்டோ. ஸோ ஜஸ்ட் இது யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு நியூ விண்டோவில் இது ஓப்பன் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரேண்டமைஸ் இமேஜ் வந்து ரேண்டமைஸாக, அதாவது ரேண்டமாக அதுவே ரொட்டேட் ஆகும். ஸோ நான் இப்போ சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு இதை வந்து எங்கே வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு சைட்லேயே இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நம்ம பேஜுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே தெரியுது இல்லைங்களா, ரைட் சைடு நியூ ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இடம் இங்கே பாருங்கள். ஸோ இதே ஸ்லைட் ஷோ நம்ம மேலே வர மாதிரி பண்ண முடியும். ஸோ அதே லேஅவுட்டில் போயிட்டு இந்த நியூ ட்ரெண்ட் இருக்குங்களா, ஜஸ்ட் அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வைங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் அப்படியே இழுத்து வச்சுருக்கேன், இங்கே இருக்குது. ஸோ இப்போது சேவ் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ரைட் சைடு இருந்த அந்த கேட்கெட், அதாவது ஸ்லைட்ஸோ கேட்கெட் வந்து இப்போ உங்களுக்கு இங்கே மேலே வந்திருக்கும். ஸோ தெரியுது இல்லைங்களா? ஸோ இது டிஃபால்ட்டாக இந்த சைஸில் வந்துட்டுருக்கு இங்கே. அதாவது நம்ம சைட் ஓப்பன் பண்ணதுமே இங்கே மேலே வருது பாருங்கள், இந்த நம்ம மெனு ஐட்டம்ஸ்க்கு அடுத்ததாக. ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ண முடியும். ஸோ நான் அதை பழைய மாதிரி இங்கே ட்ராக் பண்ணி கீழே வைக்கிறேன். சேவ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டு ஸோ நான் திரும்பவும் இங்கேயே வர மாதிரி செட் பண்ணிட்டேன். தெரியுது இல்லைங்களா ரைட் சைடு? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தேவையான பிக்சர்ஸை ஸ்லைட் ஷோவாக மாற்ற முடியும். தேங்க்யூ.